வணக்கம் நண்பர்களே. இதிகாசங்களின் அறியப்படாத பக்கங்களை புரட்டும் நமது யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மகாபாரதம் என்ற மாபெரும் காவியத்தில் அஸ்திவாரமாக விளங்கும் ஒரு கதாபாத்திரம் குருட்டு மன்னன் திருதராஷ்டிரன். தன் மகன் துரியோதனன் செய்த அநீதிகளை எல்லாம் கண்டும் காணாமல் நீதியின் கண்களை மூடிக்கொண்டவர் அவர். ஆனால் அவர் நீதியின் கண்களை மட்டுமல்ல, நிஜ கண்களையும் இழந்தவர். நம்மில் பலருக்கு திருதராஷ்டிரன் ஒரு பிறவி குருடன் என்பது தெரியும். ஆனால் அவர் ஏன் குருடனாக பிறந்தார்? அது விதியா, அல்லது ஒரு தாயின் பயத்தால் விளைந்த வினையா? வாருங்கள், அந்த ஆச்சரியமூட்டும் கதைக்குள் பயணிப்போம். இந்த கதையின் தொடக்கப்புள்ளி ஹஸ்தினாபுரத்தின் அரியணை வாரிசு இல்லாமல் போனதுதான். கங்கையின் மைந்தனான பீஷ்மர் தன் தந்தைக்காக பிரம்மச்சரிய விரதம் ஏற்றிருந்தார். அதனால் அரியணைக்கு விசித்திர வீரியன் என்ற ராஜா வந்தார். விசித்திர வீரியனுக்கு அம்பிகா, அம்பாலிகா என்று 2 மனைவிகள். ஆனால் விசித்திர வீரியோடு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆல்ப் வயதிலேயே இறந்து போனான். குருவம்சம் வாரிசு இல்லாமல் அழியும் அபாயம் ஏற்பட்டது. வம்சத்தை காக்க வேண்டிய பொறுப்பை உணர்ந்த ராஜமாதா சத்யவதி ஒரு முடிவை எடுத்தார். அந்த நேரத்தில் அவள் வழக்கமான நியோகம் முறையை பின்பற்ற முடிவு செய்தாள். அதாவது, கணவன் இருந்தால் ஒரு தகுதியான முனிவரின் மூலம் அந்த வம்சத்திற்காக ஒரு வாரிசை பெற்றுக் கொள்ளலாம். அதன்படி சத்யவதி தன் மற்றொரு மகனான வேதங்களை வகுத்த மாபெரும் முனிவரான வியாசரிடம் குரு வம்சத்தை காக்க உதவுமாறு வேண்டினாள். வியாசரும் தன் தாயின் கட்டளைக்கு இணங்கினார். வியாச முனிவர் பல ஆண்டுகளாக கடந்தவம் செய்து பின்னப்பட்ட கூந்தல், நெருப்பு போன்ற கண்கள், அவர் அழுக்கு உடலுடன் ஒரு தீவிர யோகியின் வடிவத்தில் இருந்தார். அவரது அந்த தோற்றமே பார்ப்பவர்களை அச்சுறுத்துவதாக இருந்தது. முதலில் ராணி அம்பிகாவின் அறைக்கு வியாசர் அனுப்பப்பட்டார். வியாசரின் அந்த உக்கிரமான தவக்கோலத்தைக் கண்ட ராணி அம்பிகா அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். பயந்து அவள் கண்களை இறுக்கமாக மூடினாள். அந்த கடமை முடியும் வரை அவள் கண்களை திறக்கவே இல்லை. சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த வியாசர் தன் தாய் சத்யவதியிடம், அம்மா, அம்பிகா என்னை கண்ட தாள் தன் கண்களை மூடிக்கொண்டாள். அதனால் அவளுக்கு பிறக்கும் மகன் 100 யானை பலம் கொண்டவனாக, மாவீரனாக இருப்பான். ஆனால் அவன் பிறவியிலேயே குருடனாக இருப்பான் என்று கூறினார். அப்படி ஒரு தாயின் பயத்தால் குரு வம்சத்தின் மூத்த வாரிசாக பிறந்தவர்தான் திருதராஷ்டிரன். அடுத்ததாக ராணி அம்பாலிகாவின் அறைக்கு வியாசர் சென்றபோது அவள் பயத்தால் வெளுத்து போனாள். அதனால் அவளுக்கு பிறந்த மகன் பாண்டு பிறவியிலேயே வெளிரிய தோற்றத்துடனும் இரத்த சோகையுடனும் பிறந்தார். ஆகவே நண்பர்களே, திருதராஷ்டிரனின் குருட்டுத்தன்மை அது ஒரு சாபமல்ல, அது ஒரு தாயின் பயத்தின் விளைவு. ஆனா இதில் ஒரு ஆழமான தத்துவமும் உள்ளது. அவர் பிறவியிலேயே பெற்றது உடல் மட்டும் குருடானது. ஆனால் தன் மகன் துரியோதனன் மீது அவர் வைத்திருந்த கண்மூடித்தனமான பாசம், அதாவது புத்திரமோகம், அவரை நீதிக்கும் தர்மத்திற்கும் குருடனாக ஆக்கியது. அவரது உடல் குருடு பிற்காலத்தில் அவர் அடையப் போகும் மனக்குருட்டுக்கான ஒரு முன்னோட்டமாகவே அமைந்தது. அந்த மனக்குருடுதான் மகாபாரதம் என்ற மாபெரும் போருக்கு மிக முக்கிய காரணமாகவும் அமைந்தது. இந்த ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற பல புராண ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.